நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா specification as contract. Specification of an algorithm serves as the contract between the designer of the algorithm and the users of the algorithm, because it defines the rights and responsibilities of the designer and the user, ensuring that the inputs satisfy the required properties is the responsibility of the user. அப்போ யூசர் எதிர்பார்க்கிற அந்த அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா given input வந்து இருக்கணும். But the right of the designer, the desired input-output relation is the responsibility of the designer and the right of the user. The given input இருக்கணும், the process ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஷோ பண்ணுறோம். இன்பிட்ல டிசைனர் அண்ட் அல்காரிதம் யூசர் இவங்களுக்குள்ள இடைப்பட்ட தொடர்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசையர் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் is the responsibility of the designer and the right of the user. Importantly, if the user fails to satisfy the properties of the input, the designer is free from his obligation to satisfy the desired input and output relation. Like input property and the output relation has right and responsibilities like இப்படி தான் இருக்கும். ரைட் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். given input வந்து அவர் வரையறுக்கிறாரு x and y. the result of value வந்து ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா z equal to x plus y. xல ஒரு வேல்யூ இருக்கும், yல ஒரு வேல்யூ இருக்கும். நம்ம அடிஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு zன்ற வேரியபிளை அசைன் பண்ணுறோம். ஓகே, the result of values யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த வேல்யூஸ் given இன்புட்டாக கொடுத்தனால்தான் அந்த அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு. ஓகே, so it is the input output relationship. input and output relationship. example பாருங்க. consider the specification of the algorithm square rootக்கான algorithm. square root n inputs. n is the real number, 0க்கு மேலே இருக்கணும், நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. the output y is the real number such that y square equal to n. The algorithm designer can assume that the given number is non-negative இருக்கலாம் and they construct the algorithm. இருந்தும் algorithm நம்ம என்ன பண்ண முடியும். The user can expect the output to be square root of the given numbers. அவர் என்ன இன்புட் கொடுக்குறாரோ அது பேஸ் பண்ணி என்ன பண்ணுவார், ரிசல்ட் ஆஃப் வேல்யூ வந்து வரும். The output could be negative square root of given numbers. நம்ம கொடுத்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம் பை சான்ஸ். த ஸ்பெசிஃபிகேஷன் டிட் நாட் கமிட் தட் த அவுட்புட் இஸ் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலை. பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, ஸ்பெசிஃபை பண்ணலை. இஃப் த யூசர் பாசஸ் த நெகட்டிவ் நம்பர் ஆஸ் த இன்புட் தென் த அவுட்புட் நீட் நாட் டு பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம், algorithm design techniques. The first one specification பார்த்தோம். The first step in problem solving is to state the problem precisely. As problem is specified in the terms of input given and the desired output. Abstraction. A problem can involve a lot of details. Several of these details are unnecessary for solving a problem. Only a few details are essential. ஓகே, தேவையானதை மட்டும் நம்ம எடுத்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுறோம், அதர்வைஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிடுறோம். காம்போசிஷன் அண்ட் அல்காரிதம்ஸ் பார்த்தோம், டீகாம்போசிஷன் பார்த்தோம், இன்புட் அண்ட் அவுட்புட் ரிலேஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கான தொடர்பு என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அல்காரிதம் எப்படி எழுதணும், கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இன்புட்டுக்கும் அவுட்புட்டும் உள்ள தொடர்பு என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் எடுத்துட்டோம், அதை டிவைட் பண்ணுறோம், கிவன் நம்பர்ஸ் வந்து கண்டிஷன் சொல்கிறோம், இன்புட் வேல்யூஸ் அண்ட் அவுட்புட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு யூசர் வந்து டிசைட் பண்ணுவார். நம்ம எடுத்துக்கிற வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா
இண்டிவிஜுவல் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கோஷன் அண்டு ரிமைண்டர் வேல்யூ வருது. அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறோம். கோஷன் வேல்யூ q, ரிமைண்டர் வேல்யூ r அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அல்காரிதம் அண்ட் த இன்புட்ஸ். செகண்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்புட்ஸ். அவுட்புட் desired the input on the output relation is based. ஓகே, மோர் தென் எக்ஸாம்பிள்ஸ் வந்து டுடே கிளாஸில் வந்து பார்த்தோம். ஃபைனலாக ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றதையும் பார்த்தோம். டிசைனர் ஆஃப் அல்காரிதம் யூசருக்கும் அல்காரிதம் டிசைனருக்கும் உள்ள தொடர்பு என்னென்ன. இன்புட் கிவன் இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணி யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.